ஜோதிட ஆன்மீக பெருமக்கள் அனைவருக்கும் ராமநாதபுரத்திலிருந்து டாக்டர் தனசேகரன் அன்பான வணக்கங்கள். உலகெங்கும் இருந்து வள்ளிடி ஜோதிடம் யூடியூப்பை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய என் இனிய தமிழஞ்சங்களை, உங்கள் அனைவருடைய இல்லங்களிலும் மகிழ்ச்சியும் சந்தோஷமும் பெருகட்டும், அன்பும் ஆனந்தமும் நிலைத்திருக்கட்டும். இந்த அற்புதமான தருணத்தில் உங்களோடு பயணிப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன். மனிதனுடைய வாழ்க்கையில், வாழ்வாதாரத்தில் பெரிய கஷ்டத்தையும் பிரச்சனையும் தர்றது அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த நோய், எதிரி, கடன். இந்த கடன் கடவுளை கும்பிட்டா சரியாகிடும். நிறைய பேருடைய கேள்வி அதானே இருக்கு. பிரச்சனையோடு இருக்கிறவங்க இறைவனை சரணாகதி அடைஞ்சால் சரியாகிடுமா? நிறைய கேள்விகள் உண்டு. ஒவ்வொருத்தர் மனசுலையும் ஒவ்வொரு ஆழமான விஷயங்களும் உண்டு. இந்த விஷயத்துக்கு கடவுள்கிட்ட போயிட்டா சரியாகிரும்னு நம்பிக்கை எங்கேருந்து வரும்? நீங்கள் மார்க்கண்டேயன் 16 வயசோடு அவருடைய ஆயுள் முடியுது. என்ன பண்ணார்? கடவுளை போய் கட்டி பிடிச்சிக்கிட்டாரா இல்லையா? அவர் கட்டி பிடிச்ச உடனே அவர் நீண்ட ஆயுளை பெற்றாரா இல்லையா? காப்பாற்றப்பட்டாரா இல்லையா? கடவுளிடம் சரணாகதி அடைந்தால் உனக்கு வாழ்வு உண்டு அப்படிங்கிறத நிதர்சனமாக கொடுத்ததா இல்லையா? மலை மேலும் இருந்து உருண்டு விழுந்த அருணகிரிநாதரை முருகப்பெருமான் தாங்கி பிடித்தாரா இல்லையா? இறைவனை சரணடைகிற போது, சரணாகதி அடைகிற போது நாம் காப்பாற்றப்படுவோம் என்பதற்கு பல வரலாற்று உண்மைகளை சொல்லலாம். பொதுவாக சொல்லணும்னா, நிறைய நம்ம நினைக்கிறோம், ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் நோயையும் கடனையும் எதிர்ப்பையும் சமாளித்து வாழ்கிறது ஒரு பெரிய விஷயமா இருக்கு. இந்த கடனையும் கடுமையான வாழ்க்கையும் தரக்கூடிய கிரகம் 2 தான். ஒன்று புதன், 2வது கேது. இந்த கேதுவும் புதனால தான் கடனையும் கடினமான கஷ்டமான வாழ்க்கையும் மனுஷன் வாழ்றான். நம்ம அப்படியே போட்டு துவைச்சி எடுத்துருது. இந்த கடினமான காலகட்டங்களை கடந்து வருவதற்கு நம்ம படக்கூடிய வேதனை இருக்க சொல்லி மாளாது. அப்போ இதை கடந்து வருவதற்கு நம்ம என்ன செய்யலாம்? எப்படி நம்ம இதை விட்டு கடந்து வர முடியும்? அதுக்கு ஏதாவது வாய்ப்பு இருக்கா? அதான் நம்முடைய வாழ்க்கையில் நம்ம ஒவ்வொருத்தரும் சிந்திக்கக்கூடிய விஷயமா இருக்கு. இந்த நோய், கடன், எதிரி, இதை தீர்மானிப்பதில் சரியான கிரகம்னா 2 தான். அதை தவிர வேறு எதுவும் இல்லை. புதனும் கேதும் தான். இந்த புதன் திசையும் கேது புத்தியுமே நமக்கு ஒரு பெரிய பாடத்தை தரும். அப்போது